மே 1 தொழிலாளர்கள் தினம். இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் மிஷின் வாங்குனீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குங்க. அது என்னன்னு தெரியணுமா? இந்த ஹார்டனிங் பிளேட் இல்லாத சாப் கட்டரை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தாங்க. தீவனப்புள்ள நீங்கள் இந்த சாப் கட்டரில் வச்சா மட்டும் போதுங்க, அதுவே இழுத்து சும்மா சல்லுன்னு வெட்டி கொடுத்துரும். வணக்கம் விவசாய பெருமக்களே. ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை எது வச்சுருந்தாலும் அதுக்கு தீவனம் போடுறதுக்கு நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை கையில் தான் வெட்டி போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நான் ஆட்டுப்பண்ணையோ இல்லை மாட்டுப்பண்ணையோ வச்சுருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்னென்ன பண்ணியிருப்பீங்க? அதுக்கு தான் நல்ல சாப் கட்டரை வாங்கியிருப்பேன். சாஃப் கட்டர் வாங்குறது எனக்கு தெரியாதா? என்ன சாஃப் கட்டர் வாங்குறது தானே எங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல சாப் கட்டரை பார்த்து வாங்கணும், அதை வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்டிஎம்மோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாப் கட்டர், கூடவே பட்ஜெட் சாப் கட்டர். அதுதாங்க நம்ம எம்டிஎம்மோட மாஸ்டர் சாப் கட்டர். ஸோ மாஸ்டர் சாப் கட்டரில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சாப் கட்டர் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளேடு தான். பல இடங்களில் நம்ம ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால லோக்கல் பிராண்டு வாங்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ லோக்கல் பிராண்ட் சாப் கட்டர்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே சைனீஸ் பிளேட். ஸோ அது நீங்கள் ஒரு 10 டைமுக்கு மேலே யூஸ் பண்ணும்போதே அது கண்டிப்பாக வந்து பிளேடுங்கிறது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம எம்டிஎம்மில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பிளேடு பார்த்துட்டிங்கன்னா ஹார்டனிங் பிளேடு. ஸோ இந்த பிளேடு மூலிமா நீங்கள் எத்தனை தடவை இந்த பிளேடை யூஸ் பண்ணாலும் ஷார்ப்னஸ் கம்மியாகுமே தவிர இந்த பிளேடு வந்து டேமேஜ் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. அடுத்தது நீங்கள் மாஸ்டர் சாப் கட்டர் ஏன் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, இதில் நாங்கள் ரோலர்ஸ் கொடுத்துருக்கோங்க. இந்த ரோலர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்து உங்களுக்கு தட்டை கரெக்டான சைஸில் வெட்டி கொடுத்துரும். ஸோ மற்ற சாப் கட்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா விட்டிங்கன்னா டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ முன்ன பின்ன சைஸ் ஆகும். பட் நம்ம மாஸ்டரில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதில் ரோலர்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம சாப் கட்டரில் பெரிய ப்ளேஸே இதோட மோட்டர்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால மோட்டருமே நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதனால் ப்ராப்பரான குவாலிட்டியான காப்பர்ஸ் இந்த மோட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு சூடாகிற பிரச்சனை சுத்தமாக கிடையாது. அடுத்தது இந்த மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். நம்ம மாஸ்டர் சாப் கட்டரை நீங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1440 RPMல மோட்டர் ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதனால் லாங்கர் டைமுக்கு நீங்கள் ஓட்டிக்க முடியும். அதனால 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1500 கிலோ வரைக்குமே நம்ம தட்டுகளை வெட்டிக்க முடியும். என்னப்பா சொல்கிறேன், இந்த மிஷின் 1 மணி நேரத்துக்கு 1500 கிலோ வரைக்குமா? அப்போ இந்த மிஷினோட வெயிட் என்ன, சைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரே ஆளாக இந்த மிஷினை தள்ளி வச்சுக்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப காம்பேக்ட் டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை ஈஸியாக தள்ளுறதுக்கு 4 டயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஆளாகவே இந்த மிஷினை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளவு சிரமம்சம் உள்ள இந்த மாஸ்டர் சாப் கட்டர் மே 1 தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு நீங்கள் நேரில் வந்து மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே கிளம்பி நீங்கள் எம்டிஎம்முக்கு வந்து மிஷினை வாங்கிட்டு போங்க. இல்லை மிஷினை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.